இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஊர்தி ஸ்லாபு. சரி, ஓகேவா? ஊர்தி ஸ்லாபில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத இப்போது இன்னொரு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ இது ஊர்தி ஸ்லாபில் இது வந்து R1 ஸ்லாப். ஓகே, இதெல்லாம் ரிப் பீமு. ஓகே, இதெல்லாம் R1 பீமு. இதில் சென்டரில் இருக்கிறது XR பீமு. இதில் இங்கே இருக்கிறது வந்து ஹிட்டன் பீம். ஓகே, இது வந்து ஹிட்டன் பீமு. ஓகே, ஹிட்டன் பீமில் என்ன இது ஹிட்டன் பீம் அப்படின்னா, இந்த ஸ்லாப் லெவல்லே நம்மளை வந்து காங்கிரீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இது XR என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதில் ட்ராயிங்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ XR என்ன சைஸோ அந்த சைஸ்க்கு இது போடுறோம். ஓகே, இந்த R1 அதுவும் வந்து என்ன சைஸில் கொடுத்துருக்கோ அதையும் இதில் வந்து இப்போ XR வந்து இந்த R1க்கும் உள்ளே தான் எல்லாமே போகுது. அந்த மாதிரி இதை வந்து பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ஹிட்டன் பீமு. அடுத்தது வந்து இந்த சாலிட் பார்ட். ஸோ இதை டிசைன் பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணிடணும், இந்த சாலிட் பார்ட்டும் போகும். இங்கே வந்து இது வந்து பீம் செப்பரேட்டாக வரும். இந்த இடத்துல வந்து இந்த சாலிட் பார்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சாலிட் பார்ட்டில் வந்து மேலே 216 கீழே 216 கொடுத்து ஃபுல்லாக பீமை கவர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த ஊர்தி ஸ்லாபில். இது வந்து இந்த ஊர்தியோட சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோனா, மேலே வந்து இது வந்து சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 42, கீழே வந்து 39. ஸோ இப்படி வந்து ஸ்லோப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்லோப்பில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பீமையும் வந்து பீமோட ரிங்கை பார்த்தீங்கன்னா